இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த உடன்படிக்கை என்கிற தலைப்பின் கீழே ரொம்ப தியானித்து கொண்டு வருகிறோம். ரொம்ப நாட்களாக நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். முக்கியமாக இந்த நாட்களிலே மோசையோடு கர்த்தர் செய்த உடன்படிக்கை, சீனாய் மலையிலே கர்த்தர் செய்த உடன்படிக்கையை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த வாரமும் முக்கியமாக ஒரு சில காரியங்களை இதில் நம்ம ஆழமாய் தியானிக்க போகிறோம். கடந்த வாரத்திலே இந்த உடன்படிக்கை எப்படி தோல்வி அடைந்தது, ஏன் இந்த உடன்படிக்கையில் ஜனங்களால் நிற்க முடியவில்லை என்பதை குறித்து ரொம்ப ஆழமாக நம்ம என்ன பண்ணோம், தியானித்து வந்தோம். முக்கியமாக இந்த உடன்படிக்கையினுடைய ஹிஸ்ட்ரி, வரலாறை நாம் பார்க்கும் பொழுது உடன்படிக்கை தொடங்கப்பட்ட நாட்கள்ல இருந்து உடன்படிக்கை அந்த அந்த ஜனங்களோடு கூட அந்த உடன்படிக்கை பயணப்படும் பொழுது சில காரியங்கள் நம் மையமாக என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். உதாரணத்திற்கு ஆரோன், ஒரு தலைவனாக இருந்து நடத்தக்கூடிய ஆரோன், அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் ஒரு விக்கிரக ஆராதனை செய்யக்கூடிய ஒரு கன்றுக்குட்டியை செய்கிறான். அந்த இடத்துல அந்த உடன்படிக்கையிலே ஆரோன் மூலமாக ஜனங்களும் அந்த உடன்படிக்கையிலிருந்து வழிவிலகி போகிற ஒரு காரியத்தை நாம் என்ன பண்ணுகிறது நாம் காண முடிகிறது. சகோதரியே, இந்த உடன்படிக்கையிலே முக்கியமாக மேன்மையான ஒரு காரியம் என்ன சொன்னா, எல்லா விஷயங்களையும் இரண்டு வகையாக தான் நாம் பார்க்க முடியும். இரண்டும் சேர்ந்து தான் நாம் பார்க்க முடியுமோ தவிர இரண்டையும் பிரித்து நாம் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. உதாரணத்திற்கு கீழ்ப்படிதலும் ஆசீர்வாதமும், அதே போல துன்மார்க்கத்தனமும் அதற்குண்டான தண்டனையும், இது இரண்டும் சேர்ந்து இந்த காரியங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து தான் வருகிறது. நான் கீழ்ப்படிதல் இல்லை, எனக்கு ஆசீர்வாதம் மாத்திரம் கிடைக்குமானா கிடைக்காது. இல்லை, எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, நான் கீழ்ப்படிதலோடு இருக்கேன், ஆசீர்வாதம் எனக்கு இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த காரியங்கள் ஒன்று சேர்ந்து பயணப்படுவதை நாம் தெளிவாக என்ன பண்ண முடியுது, காண முடியுது. ரொம்ப முக்கியமாக இந்த உடன்படிக்கையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு டெலிபரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. டெலிபரேட் அப்படின்னு சொன்னால் ஒரு தைரியமாக என்ன பண்ணுறது, தேவ உடன்படிக்கை உடைப்பது இல்லை தேவ உடன்படிக்கை மீறுகிற ஒரு காரியம். கர்த்தர் தொடக்கத்தில் இந்த உடன்படிக்கை எதன் அர்த்தமாக அவர்களுக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னால், ஒரு பெரிய ஜனத்துக்கு நாம் ஏற்கனவே தியானித்தோம். கடந்த 2 உடன்படிக்கைகள் ஒரு தனிப்பட்ட மனிதனோடு கர்த்தர் கொடுத்த உடன்படிக்கை. இப்போ மூணாவதா கொடுக்கக்கூடிய ஒரு உடன்படிக்கை எப்படிப்பட்ட உடன்படிக்கைனா, ஒரு கார்ப்பரேட், அதாவது ஒரு நிறைய ஜனங்களுக்கு சேர்த்து ஒரு தேசமாக கர்த்தர் என்ன பண்ணுகிறார், அந்த உடன்படிக்கையை கொடுக்கிறார். அப்போ கர்த்தர் இப்பொழுது உடன்படிக்கையை எப்படி கொடுக்கிறார் என்று சொன்னால், ஒரு தேசத்திற்கு என்ன பண்ணுகிறார், கொடுக்கிறார், ஒரு ஜனத்திற்கு கொடுக்கிறார், ஒரு சந்ததிக்கு கொடுக்கிறார். இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் தொடர்ந்து இதில் தியானிக்க முடியுது. அப்ப இந்த உடன்படிக்கையை இவர்கள் மீறும் பொழுது, இல்லை இந்த உடன்படிக்கையை தைரியமாக ஒரு தெய்வ பயம் இல்லாமல் இந்த உடன்படிக்கையை மீறும் பொழுது இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையும் இப்படிப்பட்ட, அதாவது இந்த கார்ப்பரேட் என்று சொல்லக்கூடிய இந்த ஜனத்திற்கு, இந்த தேசத்திற்கு உண்டான ஒரு பனிஷ்மெண்ட்டை நம்ம என்ன பண்ண முடியுது, பார்க்க முடியுது. உதாரணத்திற்கு லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 5ஆம் வசனத்தில் பார்க்க முடியுது. அதில் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு தண்டனை, யாரெல்லாம் இந்த உடன்படிக்கை மீறுகிறார்களோ அவர்களுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய தண்டனை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த தேசத்தில் இருந்து உங்களை நான் அறுப்புண்டு போக செய்வேன். கட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. கட் ஆஃப்னா அதிலிருந்து பிரித்தெடுக்கப்படுவது. அதை எப்படி அறுப்புண்டுன்னா அறுத்து போடுவது அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தைகள் நமக்கு நல்லா புரியும். அது எவ்வளவு ஆழமான ஒரு வார்த்தைகள். அறுத்து போடுவது இல்லை அறுப்புண்டு போக பண்ணுவது அப்படின்னு சொன்னால், அவர்கள் அந்த ஜனத்தில் இல்லாதபடி, அந்த தேசத்தில் இல்லாதபடி, அந்த ஆசீர்வாதத்தை ருசி பார்க்க முடியாதபடி, அந்த சந்ததியின் பிள்ளைகளாக இல்லாதபடி அவர்கள் என்ன பண்ணுவார்கள், அறுத்தெறியப்படுவார்கள், அவர்கள் பிரித்தெடுக்கப்படுவார்கள், தூக்கி எறியப்படுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் என்ன பண்ண முடிகிறது, இந்த உடன்படிக்கையில ரொம்ப மையமாக நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல பழைய உடன்படிக்கையில் இந்த மீறுதலை குறித்து கர்த்தர் என்ன பண்ணல, அதற்குண்டான தண்டனையை உடனே கொடுக்கல. ஆனா இந்த உடன்படிக்கையில நம்ம பார்க்கும் பொழுது உடன்படிக்கை அவர்களுடைய பயணம் எப்படிப்பட்ட பயணமாக இருக்கிறது, அந்த தண்டனை அவர்களுக்கு எப்படி கிடைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப மையமா நம்ம என்ன பண்ணுகிறோம், நம்ம பார்த்து கொண்டே என்ன பண்ணுகிறோம் வருகிறோம். அதாவது தேவனுடைய செயல்பாடு அது ரொம்ப முக்கியம். இந்த உடன்படிக்கையில் அவர் எவ்வளவு ஆக்டிவாக இருக்கிறார் அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம உபயோகப்படுத்துவோம். அதாவது சில நேரங்களிலே சில வார்த்தைகள் நம்ம உபயோகப்படுத்துவோம். கர்த்தருக்கு கண்ணு இல்லையா, கடவுளுக்கு காது இல்லையா, ரொம்ப சைலண்டாக இருக்காரு, அமைதியாக இருக்காரு, இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்து அப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், இந்த மோசையின் உடன்படிக்கையினுடைய இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனிக்கும் பொழுது கடவுள் வேகமாக செயல்படுகிறவரை நாம் பார்க்க முடியுது. அதாவது கீழ்ப்படிதால் ஆசீர்வாதம், கீழ்ப்படிதலை, அதாவது கீழ்ப்படியாமை அல்லது தேவ உடன்படிக்கை மீறுதல், அதெல்லாம் பார்க்கும்போது உடனே அதற்குண்டான பனிஷ்மெண்ட், அந்த வயலேஷன் அப்படின்னு சொன்னால் அதுக்குண்டான உடனே பனிஷ்மெண்ட், தண்டனையை கர்த்தர் கொடுக்கிற அந்த கடவுளுடைய செயல்பாடுகள் அதிகமாக இருப்பதை இந்த உடன்படிக்கையில் தெளிவாக நம்ம என்ன பண்ணுறது நம்ம பார்க்க முடியுது. அது மாத்திரமல்ல, நான் ஏற்கனவே சொன்னது போல இஸ்ரவேலர்களுக்கு மத்தியில் கர்த்தர் என்ன பண்ணார், சில நியாயம் விசாரிக்கிறவர்களும் கர்த்தர் என்ன பண்ணார், எழுப்பினார். ஏன்னா எல்லாரையும் மோசவே நியாயம் தீர்க்க
முடியாது, அதனால சில பேரை நீ வச்சுக்கோ, சில பிரச்சனைகள் அவர்களுக்குள்ளாக எழும்பும் பொழுது இவர்கள் உனக்கு உதவி புரிவார்கள் என்று சொல்லி நியாயாதிபதிகளை கர்த்தர் என்ன பண்ணார், எழுப்பினார். ஆனா இந்த உடன்படிக்கையின் காலகட்டமாகட்டும், அதற்கு பிற்பாடு ஏற்பட்ட காலகட்டமாகட்டும், இஸ்ரவேலில் இருக்கக்கூடிய அந்த நியாயாதிபதிகள் நியாய தீர்ப்பை சரியாக கொடுக்கவில்லை என்றாலும் கர்த்தர் தன்னுடைய நியாய தீர்ப்பிலே அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், ரொம்ப கவனமும் எச்சரிக்கையும் வேகமுமாக இருக்கிறதை இந்த உடன்படிக்கையில நாம் காண முடியுது. உடனே அவங்களுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் ஆண்டவர் அங்கங்க கொடுக்கிறத நம்ம என்ன பண்ண முடியுது, இதுல தெளிவா நம்ம என்ன பண்ண முடியுது, காண முடியுது. முக்கியமாக இதில் நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா, ஏன் இந்த உடன்படிக்கை ஜனங்கள் அவர்கள் பகுதியிலிருந்து அவர்கள் தோற்று போனவர்கள் ஆனாங்க, இந்த உடன்படிக்கையில உண்மை இல்லாதவர்கள் ஆனார்கள் அப்படின்னு சொன்னா, அந்த ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின அந்த தலைவர்கள் மத்தியிலே சில தொய்வு காணப்படுவதும் அவர்களும் மீறுகிற காரியத்தை நம்ம என்ன பண்ண முடியுது, பார்க்க முடியுது. முக்கியமாக ஆரோனை நம்ம பார்க்கலாம், மோசேயுடைய வாழ்க்கை கூட நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரியான காரியங்களை நம்ம தொடர்ந்து என்ன பண்ணது பார்க்க முடியுது. இது அந்த நாட்கள் மாத்திரமல்ல, இன்றைக்கு வரையும் வரலாறு இதில் ரிப்பீட் ஆகிறத நம்ம பார்க்க முடியுது. திரும்ப திரும்ப அந்த சம்பவங்கள் காண முடியுது. ஒரு சபை அப்படிங்கிறது ஜனங்கள் விசுவாச பிள்ளைகள் அவர்கள் என்ன பண்றாங்க, தெய்வ சத்தியத்தை விட்டு வழி விலகி போறார்கள், பாவம் செய்யறாங்க, இதெல்லாம் இருக்கு. ஆனா ரொம்ப முக்கியமா ஒரு சபை உருகுலைந்து போவதற்கு, உடைந்து போவதற்கு, ஒரு சபையில ஒரு மிகப்பெரிய முரண்பாடு எழும்புவதற்கு மையமாக அங்க யார் இருக்கிறாங்கன்னு சொன்னா, சபையினுடைய மூப்பர்களாக இருக்கலாம், சபையினுடைய போதகர்களாக இருக்கலாம், சபையினுடைய தலைவர்களாக இருக்கலாம். இவர்கள் செய்கிற ஒரு சில தவறுகள், இவர்கள் செய்கிற பாவம் அந்த முழு சபையும் பாதிக்கும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை, ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை என்ன பண்ணும், ஏற்படுத்தும். இன்றைய வரைக்கும் பல சபைகளிலே அப்படிப்பட்ட காரியத்தை நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கோம், பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, ஏன் சபைகள்ல இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை, இல்ல ஆரோன் அந்த இடத்தை தவற விட்டு போனார் அப்படின்னு சொன்னா, ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். என்ன அப்படின்னா, ஸ்கிரிப்சுரல் டிசிப்ளின். அதாவது இன்றைய காலகட்டத்தில் சபைக்கு ரொம்ப முக்கியமானது வேதாகம ஒழுக்கம். வேதாகமத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை சபைக்குள்ளாக அது என்ன பண்ணுது, ஒழுங்காக என்ன பண்ணுவது, கடைபிடிப்பது. கர்த்தர் தெளிவா சொன்னார், 10 கட்டளைகள்ல சொன்னாரு, என்னை தவிர வேறு தேவன் இல்லை, நீங்க வேற யாரையும் வணங்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தையை ஆரோன் சரியா கீழ்ப்படிஞ்சிருந்தாரு, சரியா பிக்கப் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொன்னா, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாருன்னா அவர் என்ன பண்ணியிருக்க மாட்டார், ஒருபோதும் அப்படிப்பட்ட ஒரு அந்த ஐடல் என்ன பண்ணியிருக்க மாட்டார், அந்த கன்றுக்குட்டி அவர் என்ன பண்ணியிருக்க மாட்டார், செய்திருக்க மாட்டார். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சபைகளிலும் அதான், வேதாகம சத்தியத்தை சரியாக பின்பற்ற முடியாதபடி, ஒரு அமல்படுத்த முடியாதபடி தலைவர்கள் தவறி போகும் பொழுதுதான் சபைகள் இப்படிப்பட்ட குழப்பங்கள் என்ன பண்ணுகிறது, ஏற்படுகிறது. ரெண்டு விஷயம் அதில் நம்ம பார்க்க முடியும். என்ன அப்படின்னு சொன்னா, ஒன்று சென்டிமெண்ட் அப்படிம்பாங்க, அதாவது அட பாவம் இவங்க இந்த விஷயத்தை அவங்க செஞ்சுட்டு போகட்டுமே, அட இவருக்கு குடும்பம் பாவம், இந்த பிள்ளைகள் பாவம், தாய் தகப்பன் பாவம் அப்படிங்கிற ஒரு அந்த சென்டிமெண்ட்டை வச்சு பாவமே அப்படின்னு ஒரு பார்த்து சில வேதாகம சத்தியங்களை மீறுகிற தலைவர்கள், போதகர்மார்கள் ரொம்ப எச்சரிக்கையாக நம்ம இருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த மீறாதபடி இந்த பாவம்னு பார்த்து தேவ சத்தியத்தை மீறும் பொழுது சபைகளில் மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்படும். எப்படி உடன்படிக்கை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வழிவிலகி போனார்களோ அது மாதிரி சபையும் வழிவிலக போகும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, மனித பயம். கடவுளை குறித்தான பயம் இருக்கிறவர்கள் மனுஷனை குறித்து பயப்பட மாட்டாங்க. மனுஷனை குறித்தான பயம் இருக்கிறவர்கள் கடவுளை குறித்தான பயம் என்ன பண்ணாது, இருக்காது. இப்போ ஆரோனுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அதுதான். அவங்க நாங்கள் திரும்ப எகிப்துக்கு போவோம் அப்படின்னா உடனே மனுஷனை குறித்து ஒரு பயம் ஆரோனுக்குள்ளே வந்துடுது. அவருடைய வழிநடத்துதல் நம்ம அதை தான் பார்க்க முடியுது. அப்போ இவர்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம இதை சொன்னால் அவங்க பயந்துருவாங்க, நம்ம இப்படி பேசினா அவங்க பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லி அடிக்கடி பயமுறுத்துகிற ஒரு ஜனங்களாக அவர்கள் எழும்புகிறத நம்ம பார்க்க முடியுது. சபைகளில் இன்றைக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. போதகர் மார்க்களை என்ன பண்றாங்க, இப்படி சொன்னா நம்ம சபை விட்டு போயிடும்னு சொன்னா பாஸ்டர் அதை ஒத்துக்குவாரு அப்படிங்கிற ஒரு சில காரியங்கள் எழும்புவதை நம்ம பார்க்க முடியுது. அந்த விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமா என்ன பண்ணணும், தேவ பிள்ளைகள் கவனமா என்ன பண்ணணும், நம்ம இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதாவது தேவன் மேல் இருக்கக்கூடிய அன்பு, பரிசுத்தம், இதுதான் ரொம்ப முக்கியம் சபைக்கு. தவிர மனுஷ பயமோ இந்த சென்டிமெண்ட் இந்த மாதிரியான காரியங்களுக்கு ஒருபோதும் வேத சத்தியத்தை மீறுகிறவர்களாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆனால் அதே சமயத்தில் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் எவ்வளவு ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னால் அதை ரொம்ப நம்ம கவனமாக என்ன பண்ணணும், கவனிக்கணும். வேத வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவர்கள் கரையோரம் நடப்பட்ட செடிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. கரையோரம் நடப்பட்ட செடிகள் அப்படின்னா அது எதை குறிக்கக்கூடிய காரியம்னா அதனுடைய ஆசீர்வாதம், அதுக்கு கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்து, இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அது கண்டிப்பாக நல்லா அந்த செடி வளரும், அது கண்டிப்பாக கனி கொடுக்கும், அதனுடைய ஆசீர்வாதம் நிலையாக இருக்கும். இதுதான் அதுக்கு எங்கே தண்ணி இல்லாமல் போனாலும் இங்கே கண்டிப்பாக என்ன பண்ணும், அதற்குண்டான தண்ணி கிடைக்கும் அப்படிங்கிற அதுதான் கடவுளுடைய ஆசீர்வாதம். தேவ பிள்ளைகள் தேவனுக்கு பயப்படும் பொழுது உலகமே பஞ்சம் ஏற்பட்டாலும், உலகமே கஷ்டப்பட்டாலும், உலகமே பலவீனப்பட்டாலும் இவர்கள் கரையோரம் நடப்பட்ட
நடப்பட்ட செடிகள். அந்த ஆசீர்வாதம் ஒருபோதும் இவர்களை விட்டு வழிவிலகி என்ன பண்ணாது, போகாது. அப்படிப்பட்ட ஒரு சில ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு கானான். கர்த்தர் எப்படிப்பட்ட இந்த உடன்படிக்கை எப்படிப்பட்ட மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். வேத வசனம் அதை குறிப்பிடும்போது அழகா 2 வார்த்தை சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, அதுல எப்பயுமே எப்படி இருக்குமா, பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசம். ரொம்ப ஒரு அழகான ஒரு வார்த்தை. அந்த தேசத்துல பாலும் தேனும் என்ன பண்ணும், எப்பொழுதுமே ஓடிக்கொண்டு என்ன பண்ணும் இருக்கும். ஆசீர்வாதம் குறைவே இருக்காது என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு மறைமுகமான ஒரு உவமையான வார்த்தையாக இதை நாம் என்ன பண்ண முடியுது, பார்க்க முடியுது. அது மாத்திரமல்ல, கர்த்தர் இதுல இந்த ஆசீர்வாதத்திற்குடைய கான்சிக்வன்ஸ் விளைவுகளையும் நம்ம தெளிவா பார்க்க முடியும். உதாரணத்திற்கு, என்றைக்கு ஜனங்கள் சுய சித்தத்தை அமல்படுத்த, சுய சித்தத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறார்களோ, எப்பொழுது மனிதர்கள் சுய விருப்பம், சுய பிரியம் இப்படியெல்லாம் போக ஆரம்பிக்கிறார்களோ, கர்த்தர் அவங்க தேசத்துல கொண்டு வந்த முதலாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஃபெமினைன், அதாவது பஞ்சம். ஆசீர்வாதம் என்று காட்டப்பட்ட அந்த கானான் தேசம் தேவனுக்கு விரோதமாக செயல்படும் பொழுது இப்பொழுது எப்படி அடையாளப்படுத்தப்படுகிறது, பஞ்சம் என்று அடையாளப்படுத்தப்படுகிறது. இது இயற்கையாக ஏற்படுகிற பஞ்சமா என்று சொன்னால் இல்லை, கர்த்தர் ஏற்படுத்துகிற ஒரு பஞ்சம். ரெண்டாவது பார்க்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய அந்த தாவர உண்ணிகள், இந்த மாதிரியான காரியங்களை நம்ம என்ன பண்ண முடியுது, நம்ம பார்க்க முடியுது. களைகள், இந்த மாதிரியான காரியங்கள் எழும்பி அந்த ஆசீர்வாதத்தை கெடுத்து போடுவதை நம்ம என்ன பண்ணுகிறது, நம்ம பார்க்க முடியுது. அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் அதற்கு பிறகு தவறு செய்யும் போதெல்லாம் அங்க நடக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த தேசத்தை அவங்ககிட்ட இருந்து என்ன பண்ணிடுவார், பிடுங்கிடுவார். இந்த தேசம் உங்களுக்கு வேண்டாம், கொண்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த தேசத்தை பிடுங்கி இன்னொரு தேசத்திட்ட கொடுக்கிற ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ண முடியுது, பார்க்க முடியுது. எது ஆசீர்வாதமாக கொடுக்கப்பட்டதோ அதிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, கான்சிக்வன்ஸை, விளைவுகளை நம்ம என்ன பண்ண முடியுது, தெளிவா என்ன பண்ண முடியுது, நம்ம பார்க்க முடியுது. என் சகோதர சகோதரி, அது மாத்திரமல்ல, தேவ ஆசீர்வாதம் எப்பொழுதும் எதை சார்ந்து இருக்கு அப்படின்னு சொன்னா, பரிசுத்தத்தை சார்ந்து இருக்கிறது. பிராக்டிக்கல் ஹோலினஸ், அதாவது தினந்தோறும் அன்றாடம் வாழக்கூடிய ஒரு பரிசுத்தம், இதை சார்ந்துதான் தேவ ஆசீர்வாதம் இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் பரிசுத்தம் காணாமல் போகிறதோ அப்பொழுதிருந்து ஆசீர்வாதம் கொஞ்சம் கொஞ்சமாக தேய ஆரம்பிக்கிறது அல்லது காணாமல் போகிறது. இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். அதாவது நீதியுள்ள ஒரு வாழ்க்கையும் ஆசீர்வாதமும், இது ரெண்டும் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே இரண்டும் தான் சேர்ந்து வருமோ தவிர தனித்தனியாக என்ன பண்ணாது வராது. ஒரு இரட்டை சகோதரர்கள், இரட்டை சகோதரிகள் போல ஒரு தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து ட்வின்ஸ்னா எப்படி வராங்க, அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, வளருகிற விதம் எப்படி இருக்குது, அதே போல தான் இது இரண்டும் ஒரே மாதிரி தான் என்ன பண்ணுகிறது இருக்கிறது. அதே போல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பின்மாற்றத்திற்குள்ளாக போகும் பொழுது, உபாகமம் 28ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அவர்கள் பின்மாற்றத்திற்குள்ள போகும் பொழுது அதற்குண்டான விளைவுகள் எப்படிப்பட்ட விளைவுகளாக இருக்கும். எதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதம் சொல்லி அவங்களுக்கு கொடுத்தாரோ அது எல்லாவற்றையும் அவர்களிடத்திலிருந்து எடுத்து போடுவதையும், அது மாத்திரமல்ல அதை சாபமாக மாற்றுவதையும் நாம் என்ன பண்ண முடியுது, நாம் பார்க்க முடியுது. இந்த விஷயம் ரொம்ப மையக்கருத்தாக நாம் என்ன பண்ண முடியுது, பார்க்க முடியுது. அடுத்தது, இன்றைக்கு நம்ம ரொம்ப முக்கியமாக இந்த வேத தியானத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொன்னால், இந்த டெக்கலாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நியாய பிரமாணம் ஆகட்டும், இந்த மோசையின் உடன்படிக்கை ஆகட்டும், இது கிறிஸ்தவத்தினுடைய ஒரு அடித்தளம், இல்லை ஒரு கிறிஸ்தவத்தினுடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஒரு எக்ஸ்டெண்ட், ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஒரு விரிவாக்கம், எப்படி வேணால் நம்ம ஃபவுண்டேஷன், அடித்தளம், எப்படி வேணால் நம்ம என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பழைய ஏற்பாடு வேண்டாம் என்று சொல்லி சில பேர் பேசுறது உண்டு. புதிய ஏற்பாடு மாத்திரம் நமக்கு போதும், பழைய ஏற்பாடு நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி பேசுறது உண்டு. ஒரு சில வசனங்களை மேற்கோள் காட்டுவாங்க. இதெல்லாம் இன்னைக்கு நம்ம பின்பற்ற முடியுமா? ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் வந்து எல்லா மிருகத்தையும், இந்த மிருகத்தெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார், புதிய ஏற்பாட்டில் சாப்பிட சொன்னார், அதனால் இதெல்லாம் பழைய ஏற்பாடே நமக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் கோட் பண்ணுவாங்க. அதே ஜனங்கள் ஆசீர்வாத வசனங்களை என்ன பண்ணுவாங்க, பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுத்து பிரசங்கிப்பாங்க. அதுவும் உண்டு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு முரண்பாடு காரியங்களை இன்றைய காலகட்டத்தில் நம்ம பார்க்க முடியுது. இன்றைய காலகட்டம்னு சொல்ல முடியாது, அன்றைய காலகட்டத்திலேருந்து இதை நம்ம பார்க்க முடியுது. நல்லா கவனிங்க, வேதாகமத்தை புரிந்து கொள்ளுகிற பாக்கியத்தை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லா விஷயங்களையும் நம்ம எப்படி எடுத்துக்கொள்கிறோம் அது ரொம்ப முக்கியம். பழைய ஏற்பாடு புத்தகத்தை நாம் தியானிக்கும் பொழுது அதை நாம் புரிந்து கொள்ளுகிறது ரொம்ப அவசியம். இப்போ எப்படி புரிந்து கொள்ளுகிறார்கள் அதுதான் முக்கியம். லிட்ரேச்சர், அதாவது அதில் இருக்கக்கூடியதை அப்படியே எடுத்துக்கிறாங்களா, அது ரொம்ப முக்கியம். இது பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்கு, நம்ம விருத்த சேதனம் பண்ண சொல்லியிருக்கு பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில் விருத்த சேதனம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் நல்லா நீங்கள் கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் மாம்ச விருத்த சேதனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது, புதிய ஏற்பாட்டில் இருதய விருத்த சேதனம்ங்கிற ஒரு வார்த்தை.
விருத்த சேதனம்ங்கிற வார்த்தை ஒரு ஸ்டேபிளாக வரதை நம்ம பார்க்க முடியுது. அப்போ விருத்த சேதனம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம எங்கே அறிஞ்சு கொள்ள முடியும் அதனுடைய ஆழத்தை அப்படின்னு சொன்னால் பழைய ஏற்பாடு புத்தகத்தில் தான் நம்ம அறிந்து கொள்ள முடியும். அப்போ பழைய ஏற்பாடு புத்தகத்தை ஒதுக்கிட்டோம் அப்படின்னா விருத்த சேதனம் படிப்போம். ஆனால் என்னங்க விருத்த சேதனம் அது தெளிவாக தெரியாதுல்ல. அது அந்த மாதிரியான சில விஷயங்கள் பழைய ஏற்பாடு புத்தகம் ரொம்ப அவசியம். பழைய ஏற்பாடு புத்தகம் ரொம்ப அவசியம். ஏன்னு சொன்னால் எல்லா விஷயங்களுக்கும் பின்னாக கர்த்தர் ஆவிக்குரிய ஒரு தாட்டை வச்சிருக்கிறார், ஆவிக்குரிய ஒரு சிந்தனையை வச்சிருக்கிறார், ஆவிக்குரிய வார்த்தையை தேவன் வைத்திருக்கிறார். அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ ஆவிக்குரிய வசனங்களையும் ஆவிக்குரிய வார்த்தைகளையும் நீங்கள் பழைய ஏற்பாடு புத்தகத்தில் நீங்கள் தியானிக்கும் போது அதை எப்போ புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் பழைய ஏற்பாடு புத்தகத்தினுடைய அந்த ஒரு சாராம்சத்தை, அந்த பழைய ஏற்பாடு புத்தகத்தினுடைய அவசியத்தை நீங்கள் என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். எல்லா விஷயத்தையும் அப்படிதான். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து தேவன் மீட்டார். இது அவங்களோட அந்த வரலாறு முடிந்து போக வேண்டிய விஷயம். அதையும் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கணும், அதையும் வேதவசனம் நம்ம கொண்டு வந்திருக்கணும். அப்படின்னா எப்படியெல்லாம் கர்த்தர் மீட்டார், எப்படியெல்லாம் அவர்களை வழி நடத்தினார், எப்படியெல்லாம் அவர்களை கொண்டு வந்தார் என்பதை ஆவிக்குரிய தளத்தில் நீங்கள் எடுக்கும் பொழுது ரட்சிப்பை என்ன பண்ணுகிறது, அடையாளப்படுத்தப்படுகிறது. நம்ம உதாரணத்துக்கு பார்க்குறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்குள்ளாக நடந்து போகிறது அன்னைக்கு பிராக்டிக்கலாக நடந்த ஒரு விஷயம். ஆனால் அதை புதிய ஏற்பாடு புத்தகத்தை நீங்கள் வச்சு மறையாக அதை ஒரு ஆழமாக வச்சு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஞானஸ்தானம் என்று சொல்லி என்ன பண்ணது குறிப்பிடப்படுது. இப்போ எப்படி நம்ம பழைய ஏற்பாடை நம்ம என்ன பண்ண முடியும், ஒதுக்க முடியும்? அப்போ இந்த ஞானஸ்தானம்ங்கிறத நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் செங்கடல் இன்சிடெண்ட்டை நம்ம பார்த்தா தான் அதை நம்ம என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். இப்போ அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ பழைய ஏற்பாடு புத்தகம் நமக்கு எதுக்கெல்லாம் உபயோகப்படுது அப்படின்னு சொன்னால் முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அதனுடைய பின்னாடி இருக்கக்கூடிய ஆவிக்குரிய வார்த்தைகள், ஆவிக்குரிய ஆழம், அது இன்றைக்கும் நமக்கு தேவை. அது இருந்தால் தான் ஆண்டவரோடு இன்னும் நாம் நெருக்கப்பட முடியும். ரெண்டாவது கான்ட்ராஸ்ட், அதாவது கர்த்தர் எப்படி பழைய ஏற்பாடு காலத்திலிருந்து தன்னுடைய கரத்தை வெளிப்படுத்தினார், இன்றைக்கு கரத்தை அவர் எப்படி வெளிப்படுத்துகிறார். பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஏற்பாடு, இந்த 3 காலகட்டங்களிலும் கடவுளுடைய கரம் எப்படி வெளிப்பட்டுச்சு, ஏன் மாறுதலுக்கு உட்பட்டதாக இருந்துச்சு அப்படிங்கிறத தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரொம்ப முக்கியம். ரெண்டாவது கம்பேரிசன், ஒப்பிடுதல் அப்படின்னு சொன்னால் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிற எல்லா இன்சிடெண்ட்டும் ஆவிக்குரிய தளத்தில் சொல்லப்படுகிறது. பழைய ஏற்பாடு புத்தகத்தில் அது எல்லாமே ப்ராக்டிக்கலாக செஞ்ச ஒரு முறைமைகளாக என்ன பண்ணுகிறது இருக்கிறது. அதை தெளிவாக நம்ம என்ன பண்ண முடியுது, நம்ம பார்க்க முடியுது. அது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாடு புத்தகமும் புதிய ஏற்பாடு புத்தகம் நமக்கு ஆழமாக கற்றுக் கொடுக்குற ஒரு விஷயம் அப்படின்னா கடவுள் ஜெலஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உபயோகப்படுத்துவாங்க. ஜெலஸ் அப்படின்னு சொன்னால் பொறாமை குணம் அப்படின்னு சொல்லலாம். பழைய ஏற்பாடு புத்தகம் நம்ம கற்றுக் கொடுக்குற விஷயம் அதான், கடவுள் பொறாமை குணம் உள்ளவர். பொறாமை குணம் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய மகிமையை அவர் இன்னொருக்கு கொடுக்கும்போது அவரால் தாங்கிக் கொள்ள முடியாது, அதான் பொறாமை. இன்னொருவருக்கு தன்னுடைய கணத்தை, தன்னுடைய மகிமையை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் கடவுளால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. அவ்வளவு பொறாமை குணம் கொண்டவர் அப்படின்னு நம்ம தியானிக்க முடியும். புதிய ஏற்பாடு புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது தன்னுடைய மகன், அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய கணம், மகிமை, அவர் இரண்டையும் அதை என்ன பண்ணார், விட்டு இந்த பூமியில் வந்தார். ஆனால் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆவிக்குரிய தளத்தில் நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது அவருக்குண்டான கணம் எங்கேயாவது மிஸ் ஆகுதுன்னா கர்த்தர் அங்கே என்ன பண்ணுவார், வருவார். உதாரணத்திற்கு பரிசேயர்கள் சதுசேயர்கள் விட்டுருங்க, நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு சீஷர்கள் பயணம் பண்ணாங்க. அப்போ ஒரு நாள் அவர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு மலையின் மேல் ஏறி இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவோடு மோசேயும் எலியாவும் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது பேதுரு சொல்கிறாரு, நம்ம இங்கே கூடாரம் போட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுவார். அப்போ அழகாக ஆண்டவர் அந்த இடத்துல பிதா சொல்லுவார், உடனே ஒரு சடனான ஒரு வார்த்தை, ஆண்டவர் அங்கே எதுவும் பேச மாட்டார், இயேசு கிறிஸ்து எதுவும் பேச மாட்டார். உடனே பிதா அங்கே சொல்வார், இவர் என்னோட நேசகுமாரன், இவருடைய சத்தத்திற்கு, இவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார், நீங்களா பேசாதீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இதை எப்படி புரிந்து கொள்ள முடியும், பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்குற ஒரு விஷயம். அதுதான் நம்ம என்ன பண்ண முடியுது, பார்க்க முடியுது. அப்போ முதல் இன்னைக்கு நம்ம தியானிக்கிற வார்த்தை, மையமாக நாம் தியானிக்கிறது எப்படி கிறிஸ்டியானிட்டிக்கு, கிறிஸ்தவ உலகம் வளருவதற்கு இது ரொம்ப தேவையாக இருந்துச்சு அப்படின்னு. முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், இதில் கற்றுக் கொடுக்குற இந்த உடன்படிக்கை, அதை நம்ம ஆழமாக வச்சுக்கலாம். ஒரு பெக்யூலியர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. பெக்யூலியர் அப்படின்னு சொன்னால் ஒரு தனித்துவமான ஒரு உறவு, அதனுடைய பிரதிபலிப்பு தான் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு வைத்திருக்கிற அந்த உறவை நம்ம சொல்ல முடியும். உதாரணத்திற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனங்களாக இருக்கிறாங்க. அன்றைய காலகட்டத்தில் நிறைய ஜனங்கள் இருந்தாங்க, அமிலேக்கியர் இருந்தாங்க, அம்மோனியர், இந்த மாதிரி ஏகப்பட்ட கானானியர் இருந்தாங்க, ஏத்தியர், எபூசியர், இப்படி பல பேரை நம்ம தியானிக்கிறோம். இவ்வளோ ஜனங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் தனக்கென்று ஒரு ஜனத்தை என்ன பண்ணுகிறார், தேர்ந்தெடுக்கிறார். அந்த ஜனத்தை அவர் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கொடுக்குற முதல் வார்த்தை, நானே உங்கள் தேவன். அந்த வார்த்தை அழுத்தம் திருத்தமாக வரும். ஆபிரகாமுக்காகட்டும், ஈசாக்குக்காகட்டும், யாக்கோபுக்காகட்டும், இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே ஆகட்டும், அந்த அழுத்தம் திருத்தமாக நான் உங்கள் தேவன்.
அவர் தனக்குண்டான ஒரு இடத்தை ரிசர்வ் பண்ணிக்கிறாரு. நான் யாருங்கிற பொசிஷனை அந்த ஜனங்களுக்கு புரிய வச்சிடறாரு. நான் தான் உங்கள் கடவுள். நீங்கள் இந்த கடவுளுங்கிற ஒரு ஸ்தானத்தை தேடி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, வெளியே எங்கேயும் போகக்கூடாது. நான் தான் உங்களுக்கு எல்லாமே, ஐ எம் எ கிரியேட்டர், நான் தான் உங்களை உருவாக்கினவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறத காண முடியுது. ரெண்டாவது ஒரு விஷயம், இந்த பெக்குலியர் ரிலேஷன்ஷிப்பில் தனித்துவமான உறவில் நம்ம பார்க்கும் பொழுது, எவ்வளோ ஜனங்கள் இருந்தாலும் நான் உங்கள் தேவன் சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் கர்த்தர் பாயிண்ட் அவுட் பண்றார், மற்ற ஜனங்களுக்கு சொல்லலை. அதனால தான் ஒரு தேசம் எப்படிப்பட்டதாக இருக்குது, எல்லா தேசங்களும் இஸ்ரவேல் தேசத்துக்கு எதிராக வருகிறது. இஸ்ரவேல் தேசத்துக்கு கடவுளாக யார் இருக்கிறார், தேவன் இருக்கிறார். அதை தெளிவாக பார்க்க முடியுது. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜனங்கள் மத்தியிலே நம்மை சுற்றி எவ்வளவோ ஜனங்கள் இருந்தாலும் இதனுடைய பிரதிபலிப்பு இப்படி தான் நம்ம பார்க்க முடியுது. நம்மளை ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார், நம்மளோடு ஒரு தனித்துவமான உறவில் இருக்கிறார். இப்போ நம்மளை தேர்ந்தெடுத்ததினுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் கடவுளுங்கிற ஒரு ஸ்தானத்தை அவர் ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறார். ஐ எம் யுவர் காட், நான் தான் உங்களுடைய கடவுள். அதை அவர் ரிசர்வ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு தான் என்ன பண்ணுறாரு, அடுத்த ப்ரொசீஜருக்குள்ளாக என்ன பண்ணுறாரு, அவர் போகிறார். இது வந்து கடவுளுடைய தொடக்கத்திலிருந்து, நான் ஏற்கனவே சொன்னது போல ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய காலத்திலிருந்து இந்த பாயிண்ட் ரிப்பீட்டடாக வரதை பார்க்க முடியுது. இன்னைக்கு வரைக்கும் அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ரெண்டாவது, வாக்குத்தத்தங்களுடைய நிறைவேறுதல். இது ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. அன்றைய காலம் தொடங்கி இன்றைய காலம் வரை நாம் எல்லோருமே எதை நோக்கி பயணப்பட்டு போய் கொண்டிருக்கிறோம்னா, வாக்குத்தத்தத்தை நோக்கி தான் பயணப்படுகிறோம். இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அதுதான் வாக்குத்தத்தம். நித்திய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு வாக்குத்தத்தம், இட்ஸ் அ ப்ராமிஸ். அதை நோக்கி தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போ நல்லா கவனித்து பாருங்க, ஆபிரகாம் ஆகட்டும், ஈசாக் ஆகட்டும், யாக்கோப் ஆகட்டும், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆகட்டும், தாவீது ஆகட்டும், எல்லோருமே எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருந்தாங்க, அவங்களுடைய உடன்படிக்கையில் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. அந்த வாக்குத்தத்தத்தை நோக்கி அவங்க என்ன பண்ணாங்க, பயணப்பட்டு போனாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டாங்க, அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. நான் அவங்களை விடுவிப்பேன்னு சொல்லி ஆபிரகாம் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், அவங்களை விடுவிக்கிறார். 40 வருஷம் வனாந்தரத்தில் அவங்க எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், கானான்கிற வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க. அப்போ கிறிஸ்தவ உலகம், கிறிஸ்தவ வாழ்க்கை இன்னைக்கு அப்படிதான். நம்முடைய வாழ்க்கையும் என்ன, எதை நோக்கி ஓடுறோம், அது ரொம்ப பாயிண்ட். அதை நம்ம எங்கே ஆழமாக பிடிக்க முடியும்னா, பழைய ஏற்பாட்டில் தான் நம்ம பிடிக்க முடியும். மோசேயின் உடன்படிக்கை ஆகட்டும், அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பகுதிகள் ஆகட்டும், வாக்குத்தத்தத்தை நோக்கி ஓடுகிற ஒரு கூட்டம், வேற எதை நோக்கி ஓடுகிற கூட்டம் அல்ல. இன்னைக்கு உலக ஜனங்கள் எதையோ பிடிச்சிட்டு ஓடலாம், ஆனால் நம்ம ஓடுற ஒரே ஒரு ஓட்டம் இன்றைய காலகட்ட சூழ்நிலை கிடையாது. வாக்குத்தத்தம், நித்திய வாழ்க்கைங்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை நோக்கி என்ன பண்ணுகிறது, ஓடுகிறது. அப்போ ஒரு நிழல், பழைய ஏற்பாடு புத்தகம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஷேடோவாக இன்றைக்கு நமக்கு அழகாக என்ன பண்ணுகிறது, வெளிப்படுத்தப்படுகிறது. அதாவது தேவ ஜனங்களுக்குண்டான இரக்கம் எதன் மூலமாக வெளிப்படுகிறது என்று சொன்னால், உடன்படிக்கையின் மூலமாக. அது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை.